ஃபுல் அண்ட் ஃபுல் பவானி கண்ட்ரோலில் வந்த உடனே அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பெண்கள் வந்து எப்போ பாரு ஒரு அழுத்தத்திலேயே இருக்காங்க, நம்ம ஜாலியான டாஸ்க் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், இதில் வந்து எந்த ஹெசிடேஷனுமே இருக்கக்கூடாது, செக்ஸி ஃபோட்டோ சேலஞ்சுன்னு ஒரு டாஸ்க். ஒரு உதாரணத்துக்கு, நீ ஃபோட்டோவே போடாமல் உன்னுடைய அடையாளத்தையே யாருக்கும் காட்டாமல் இருக்கிறதுனா உன்னை குழுவிலேருந்து நீக்கிடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் டாஸ்க்குனா எல்லாரும் பண்ணுறாங்கன்னா நீங்களும் பண்ணணும் அப்படிம்பாங்க. உனக்கு வந்து இன்னொருத்தி கணவனை பார்க்கும்போது அவர் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தாருன்னா அவர் மேலே ஒரு க்ரஷ் வருது இல்லையா, அந்த மாதிரி உன் கணவன் மேலே க்ரஷ் வந்தால் நீ அதை அலோவ் பண்ணுவியா? அது இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பான விஷயத்த வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது, இதெல்லாம் பெண்ணியம், இதுதான் முற்போக்குன்ற மாதிரி சொல்லி அந்த குழுவுக்குள்ள அத்தனை விஷயங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. நிறைய பெண் நீச்சல் உடைகளில் படங்கள் போடுறது, 2 பீஸில் போடுறது, ஒரு பெண் வந்து வெறும் கேரளா அந்த பழைய அந்த ஸ்டைலில் வந்து ரொம்ப செக்ஸியாக ஒரு பெட்டிக்கோட்டும் ஒரு ப்ராவும் மட்டும் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ போடுறது. ஒரு பெண், அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய கணவனோட என் தோழியை வந்து நான் படுக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவங்கள செக்ஸ் பண்ண அனுமதித்தேன், என் வீட்லேயே இடம் கொடுத்தேன்னும் போது அதை நிறைய பெண்கள் அப்ஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு விவாதமாக நடத்துவாங்க. விவாதமாக நடத்தி அந்த விவாதத்தில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஆண்கள் பின்னணியில் பார்த்துட்ருப்பாங்க. தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், நீ வந்து செக்ஸியாக ஃபோட்டோ போடலாம், அதுக்கு அடுத்த கட்டம்னு போய் பல பேர் கூட நீ வந்து படுக்கலான்றது தான் உன்னுடைய சுதந்திரம், அதுதான் முற்போக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க? அவங்க பேசின விஷயம் வந்து கணவர்களை ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் பண்றது, அந்த மாதிரி கல்ச்சரையும் அவங்க ப்ரமோட் பண்றாங்க. ஆமா, 600 ரூபாய் வர்த்துள்ள கிஃப்ட் வந்து 100 பேருக்கு அனுப்புறாரு டாக்டரு, உங்களுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, ஒரு பயோடேட்டா ஃபார்ம்ங்கும் போது அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு அவர் எதுக்கு எவனாவது இலவசம் கொடுப்பானா? 600 ரூபாய் பொருள் வர்த்து உங்களுக்கு இலவசம் கிடைக்குமா? ஒரு பிரபலமான மருத்துவர் அவங்க வந்து ஒரு பெண்ணை திருமண குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்னு போறாங்க, இன்னொரு அவங்களுடைய கிளையண்ட் வந்து ஒரு ஆண் வந்து அவருடைய குடும்பத்துல பிரச்சனைன்னு வராரு, இவங்க 2 பேரையும் வந்து நீங்க டேட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எல்லாம் டைரக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. ஷாலினி கிட்ட எல்லாம் போயிட்டாக்கா, ஒரு கவுன்சிலிங்க்குன்னு ஒரு பெண் போனாங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவங்க கிளையண்டாவே இருக்காங்க பெண்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த WSB குரூப், லூலு குரூப்புன்ற ஒரு குழு, பெண்கள் குழுனால பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சென்ற நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த குரூப்பில் வந்து பல்வேறு தரப்பட்ட டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை செய்ய வைக்கிறதுக்கே வந்து பெண்களை வந்து விதவிதமாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. என்ன மாதிரியான டாஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை செய்ய வைக்கிறதுக்கு பெண்களை எப்படியெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க? ஆக்சுவலி வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு டீசெண்டான டாஸ்க்ஸ் இருந்தது. அப்புறம் அந்த ஒரு சிலர் விலகிட்ட உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பவானி கண்ட்ரோலில் வந்த உடனே அவங்க என்ன, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பெண்கள் வந்து எப்போ பாரு ஒரு அழுத்தத்திலேயே இருக்காங்க, நம்ம ஜாலியான டாஸ்க் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், இதில் வந்து எந்த ஹெசிடேஷனுமே இருக்கக்கூடாது, செக்ஸி ஃபோட்டோ சேலஞ்சுன்னு ஒரு டாஸ்க். ஒரு உதாரணத்துக்கு, ஓகே, அதாவது அது ஒரு ஃபன் தானே, நீங்க வந்து செக்ஸியா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறது, உங்களை நீங்களே ரசிங்க. ஆமா, அப்ப அது மாதிரி வந்து அந்த செல்ஃப் லவ் இந்த மாதிரிலாம் வேற சொல்லுவாங்க. ஆமா, அப்ப அந்த கண்ணாடியில பார்த்து உங்க உடலை நீங்க ரசிக்கணும், அந்த மாதிரி இது ஒரு ஃபன் சேலஞ்ச் தானே இது, இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குழுவினுடைய ஆதரவாளர்கள் சிலர் இருப்பாங்க, அவங்க எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி போட்டோவை. போடும்போது எல்லா பெண்களும் அதை நிறைய பெண்கள் போடுவாங்க, நம்மளும் போடலாம், இது வெறும் பெண்கள் மட்டும் இருக்கிற குழு தானே, இவங்க லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரின்னு தானே சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து போடுறது தானேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போடாதவங்கள என்ன சொல்லுவாங்க, நீ போட்டோவே போடாம உன்னுடைய அடையாளத்தையே யாருக்கும் காட்டாம இருக்கிறதுனா உன்னை குழுவிலேருந்து நீக்கிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் டாஸ்க்னா எல்லாரும் பண்றாங்கன்னா நீங்களும் பண்ணணும் அப்படிம்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி டாஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபன்னாக தானே நம்ம பேசுகிறோம், உங்களுக்கு வந்து கணவனை கடந்து வேற யாராவது இருக்கிறவங்களோட தொடர்புகள் இருக்கா, அதை பற்றி ஒரு அனுபவத்தை பற்றி எழுதுங்க அப்படின்றது. அதுக்கு வந்து அவங்க ஆதரவாளர்கள் சிலர் போடுவாங்க, அவங்க வந்து வேணும்ட்டே இதெல்லாம் தப்பு இல்லைன்ற மாதிரி எழுதுவாங்க. அப்ப அதை பார்த்து இது தப்பு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அந்த மாதிரி எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாஸ்க், அதாவது உனக்கு வந்து இன்னொருத்தி கணவனை பார்க்கும்போது அவர் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தாருன்னா அவர் மேலே ஒரு க்ரஷ் வருது இல்லையா, அந்த மாதிரி உன் கணவன் மேலே க்ரஷ் வந்தால் நீ அதை அலோவ் பண்ணுவியா, அது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்க வேண்டியது. அப்போ அந்த குழுவில் இருக்கிற அவங்க ஆதரவாளர்கள் பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவருக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வச்சேன், எங்கள் வீட்லேயே இடம் கொடுத்தேன் அவங்க செக்ஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க, இதில் என்ன ஒரு செக்ஸில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த டிப்ரெஷன் குறையக்கூடாதான்னு சொல்லி நார்மலா பொசசிவா தான் இருப்பாங்க. ஆனா இப்படி அந்த குழுவுக்குள்ள பெண்கள் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பான விஷயத்த வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, இதெல்லாம் பெண்ணியம், இதுதான் முற்போக்குன்ற மாதிரி சொல்லி அந்த குழுவுக்குள்ள அத்தனை விஷயங்கள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் அந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க. அத சிலர் கேள்வி கேட்பாங்க. சில செக்ஸி போட்டோஸ் எந்த லெவலுக்கு வரைக்கும் போச்சு, அது வந்து ஒரு அரை நிர்வாணமா போட்டோ போடுறது, வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு போடுறது, அந்த மாதிரி நீச்சல் உடைகள்ல படங்கள் போடுறது, 2 பீஸ்ல போடுறது. ஒரு பெண் வந்து வெறும் கேரளா அந்த பழைய அந்த ஸ்டைல்ல வந்து ரொம்ப செக்ஸியா ஒரு பெட்டிக்கோட்டும் ஒரு பிராவும் மட்டும் போட்டுக்கிட்டு போட்டோ போடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுது. இதுல என்னன்னா அந்த பெண் இதுல எங்க இருந்து உமன் எம்பவர்மெண்ட் வந்ததுன்னு அதுல வந்து அது விமனுடைய மைண்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அவங்க இந்த மாதிரி ஃபன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுங்கிற மாதிரி அவங்களுடைய இன்டென்ஷன். இதுக்கு சில பேர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க அந்த குழுவில். ரைஸ் பண்ணி ஒரு சலசலப்பு வரும் பொழுது அப்ப லூலு வந்து ஒரு லைவ்ல வந்து மிரட்டுவாங்க, இது வந்து சமூக நீதி பேசுறதுக்கான குழு கிடையாது, இது வந்து பெண்கள் ஜாலியா ஃபன் பண்றதுக்கான ஒரு குழு, இங்க வெறும் பர்சனல் டீடைல்ஸும் இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்களும் பகிர்றதுக்கான குழு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதை விவாதிப்பாங்க. இப்போ வந்து ஒரு அந்த பெண் வந்து சொல்றாங்க, என்னுடைய கணவனோட என் தோழியை வந்து நான் படுக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவங்கள செக்ஸ் பண்ண அனுமதிச்சேன், என் வீட்லயே இடம் கொடுத்தேன்னும் போது அதை நிறைய பெண்கள் அப்ஜெக்ட் பண்ணும்போது அது ஒரு விவாதமா நடத்துவாங்க. விவாதமா நடத்தி அந்த விவாதத்துல வந்து பேசுறதெல்லாம் வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும், அதெல்லாம் ஆண்கள் பின்னணியில பாத்துட்டு இருப்பாங்க. அது அப்ப வந்து இந்த டாஸ்க்ல வந்து பெண்கள் செக்ஸியா போட்ட போட்டோஸையும் அந்த ஆண்கள் பார்த்திருப்பாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அந்த பெண்களுக்கு தெரியல. ஒரு சில பெண்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க மற்ற பெண்களை இழுத்து விடுறதுக்காக அவங்க அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப அவங்க பிரான்ஸ் தமிழச்சி அவங்க முகநூல்ல பார்த்தாலே அதுல ஒரு வீடியோல லூலு சொல்லுவாங்க, அதாவது 2 பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஆண் நண்பர்களோட அவங்க அறிமுகப்படுத்திட்டு அந்த ஆண் நண்பர்களோட நாங்க வந்து அவ்வளோ ஃப்ரீயா பேசணும்னு அந்த பெண்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து அவங்களுடைய இதெல்லாம் வாங்கிறது, அவங்களுடைய வாயை கிண்டி விட்டு வாங்கிறது, அவங்கள வந்து மாஸ்டர்பேஷனுக்கு தூண்டுறது, அதாவது செக்ஷுவலா அந்த பெண்களை வந்து மாஸ்டர்பேஷன் தப்பு இல்லைன்னு முதல்ல சொல்றது. முதல்ல ஆண்கள் மட்டும் பண்ற விஷயம் பெண்கள் அத முதல்ல மாஸ்டர்பேஷனுக்கு தூண்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஆண்களை நோக்கி ஆண் நண்பர்களோட பழகலான்றது, அப்புறம் பலரோட பண்ணலான்றது, இப்படிதான் அவங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது தண்ணி அடிக்கலாம், தம் அடிக்கலாம், நீ வந்து செக்ஸியா போட்டோ போடலாம், அதுக்கு அடுத்த கட்டம்னு போய் பல பேர் கூட நீ வந்து படுக்கலான்றதுதான் உன்னுடைய சுதந்திரம், அதுதான் முற்போக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல ஒரு வீடியோல பாத்துருக்கலாம் நீங்க, ஒரு 4 பெண்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு என் கணவன் நீ வச்சுக்கோ, உன் கணவன் எனக்கு காம கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் போகும். இதை வந்து யாராவது அப்ஜெக்ட் பண்ணி பொதுமக்கள் யாராவது கேள்வி எழுப்புனா, ஆண்கள் தண்ணி அடிச்சா தப்பு இல்லை, 4 பெண்கள் கூடி லேடிஸ் ஹாஸ்டல்ல தண்ணி அடிச்ச மாதிரி தண்ணி அடிச்சா தப்பா அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்பாங்க. ஆனா அதுல அவங்க பேசிக்கொண்ட விஷயங்களை தான்
இங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்ப வந்து கேள்வி எழுப்புறது அதுதான் வந்து இங்க என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க? அவங்க பேசின விஷயம் வந்து கணவர்களை ஹஸ்பண்ட் ஸ்வாப்பிங் பண்றது, அந்த மாதிரி கல்ச்சரையும் அவங்க ப்ரமோட் பண்றாங்க. ஆமா, அதுல என்ன தப்புன்றது. இதை வந்து என்னன்னா அந்த லூலு உடைய பின்னணியில இருந்த ஒரு சில போலி அரசியல்வாதிகள், முற்போக்குவாதிகள்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு குழு வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆண்கள் வந்து ஒரு சில பெரியாரிய பின்னணியில வந்த திமுகலாம் இருக்கிற ஒரு சில ஆண்கள், அந்த ஆண்கள் ஒரு குழு வச்சிருந்திருக்காங்க. அந்த குழுவுல லூலு பவானி எல்லாம் இருக்காங்க. அந்த குழுவுல அந்த விஷயங்களை எல்லாம் அந்த லூலு ஏத்தி விடுறாங்க அவங்க. அதுதான் முற்போக்கு, அதுதான் பெண்ணியம்னு. அதை கொண்டு வந்து அந்த அம்மா இங்க செயல்படுத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இந்த குழுவுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பெண்களை. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஃபேஸ்புக்லயே நெட்வொர்க் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான நெட்வொர்க் இருந்துச்சு அவங்களுக்கு? எக்ஸாக்ட்லி, நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லூலு இருக்காங்க. இப்போ லூலு வந்து யாரோட நெருக்கமான தொடர்புல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சரவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு குழு இருக்கு. அந்த இதோட அவங்க கான்டாக்ட்ல இருப்பாங்க. இந்த குழுவில் இருக்கிறவங்களெல்லாம் அங்க வந்து அதுவும் ஒரு ஃபேஸ்புக் குழு, அது தனியா இயங்குது. அவங்க வந்து அவரு வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப் வச்சிருக்காரு. அங்க சரவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்னு இருக்கும் ஒரு குரூப். இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள்லாம் அங்கேயும் இருப்பாங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஆண்கள்லாம் லூலுக்கு அதுல ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் லூலுவுக்கு நெருங்கின ஆண் நண்பர்கள். அது மாதிரி இங்க இருக்கிற பெண்களை அங்க வந்து போகும்போது அங்க அப்படி ஒண்ணு நடக்கும். அவரு என்னன்னா இதே மாதிரி லூலு வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா இது பண்றாங்களோ அந்த மாதிரி அவர் குழுவுல வந்து பெண்கள் மட்டுமே போகக்கூடிய சுற்றுலாக்கள் இருக்குன்னு சொல்லி அங்க கொண்டு போய் அங்க வந்து சரவு மட்டும் இருப்பாரு. மற்ற பெண்களுக்கெல்லாம் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு, நீங்க வந்து இப்ப மனசு விட்டு பேசலாம், உங்க மனசுல டிப்ரெஸ்டாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம், மனசு விட்டு பேசலாம்னு சொல்ல வேண்டியது. அப்ப அந்த பெண்கள் பேசும்போது எப்படி இந்த லூலு குழுவுல ஆண்களோட அந்த டெஸ்பரேட்டாக இருக்கிற விமெனை வந்து டார்கெட் பண்ணி விக்டிமைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கே நடக்கும். ஓகே. அப்போ அந்த சரவ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏராளமான அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அனந்தரேஷ்மின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த பெண்கள் தனியாக ஒரு குழு வச்சிருக்காங்க. அவங்க தனியா ஒரு குழு வச்சிருக்காங்க. இந்த அது என்ன குழு? அந்த குழு என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு புடவைகள் விற்கிறது, இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் விற்கிறது. என்ன சொன்னா அந்த இடத்துல பெண்கள் கூடுவாங்க, அதுக்கேத்த மாதிரி குழு ஆரம்பிக்கும். ஆமா, அப்படி ஒரு பெண்களை சுரண்டுறதுன்னா இந்த மாதிரி மட்டும் சுரண்டல இவங்க. இப்ப வந்து ஒரு செக்ஷுவலி டெஸ்பரேட்டா இருக்கிற பெண்கள் வந்து மாட்டுவாங்க கண்டிப்பா. அவங்கள இந்த மாதிரி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்க வேண்டியது, இந்த மாதிரி சுற்றுலா கூட்டிட்டு போறேன்னு இந்த மாதிரி புடுங்க வேண்டியது. இவங்க வந்து அதுக்கெல்லாம் மாட்டலன்னா கூட ஆப்வியஸ்லி பெண்கள் வந்து புடவை அணிகலன்கள்னு அக்சசரிஸ்னு அதுல மாட்டுவாங்க. அங்க இருக்க பெண்களோட பர்சனல் டீடைல்ஸ் எப்படி வந்து தெரிஞ்சுப்பாங்க? ஆமா, அவங்க எல்லாமே இப்ப ஒரு குழுவுல பெண்கள் குழுவுல சேரும் போதே பயோடேட்டா எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து அது வந்து WSP குரூப்ல நான் வந்து இன்னும் 2 குழு சொன்னீங்க, அந்த குழுக்கள்ல எப்படி தெரியுமா, நீங்க வந்து இந்த குழுவில் வந்து சேரும் பொழுது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் தரோம், உங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணி அனுப்புங்க விழுந்துருவாங்க. ஆமா, இப்ப ஒரு சமீபத்துல கூட அந்த சரவு குழுவில் அந்த மாதிரி சொன்னாங்க. 600 ரூபாய் வர்த்துள்ள கிஃப்ட் வந்து 100 பேருக்கு அனுப்புறாரு டாக்டரு, உங்களுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, ஒரு பயோடேட்டா ஃபார்ம்ங்கும் போது அவருடைய பின்னணி என்ன, அவர் எதுக்கு எவனாவது இலவசம் கொடுப்பானா? 600 ரூபாய் பொருள் வர்த்து உங்களுக்கு இலவசம் கிடைக்குமா? ஆனா அந்த மாதிரி இலவசம் கொடுக்கறாங்க அப்படின்றும் போது அந்த பெண்கள் வந்து சிலர் நிறைய பேர் அந்த மாதிரி பயோடேட்டானா இப்ப வந்து அவங்களோட பேர் சொல்லுவாங்க, மிஞ்சி போன கணவர் பேரை சொல்லுவாங்க, இல்ல அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்க, மேரிடான்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு பர்சனலா பிரச்சனை இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? பர்சனல் டீடைல்ஸ் எப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்க கஸ்டமர்ஸ்லாம் எங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்சனல் கேர் எடுத்துக்கிற மாதிரி அந்த அனந்தரேஷ்மிங்கிறவங்களே போய் பர்சனலா பேசிடுவாங்க எல்லார்கிட்டையும். அந்த மாதிரி தான் இப்போ லூலு குழுவில் கூட எப்படின்னா அந்த குழுவில் இருக்கிற பெண்களை வந்து
உடனடியா அவங்க கிட்ட பர்சனலா அவங்களுடைய நம்பர் கேட்டு, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன். ஆமா, அவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா அந்த பெண்களுக்குலாம் அவங்க குடும்ப உறுப்பினர்களே அந்த அளவுக்கு பேசாத போது இவங்க வலிந்து போய் அவ்வளோ பர்சனல் டீடைல்ஸை கேட்டு நான் இருக்கேன், நான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது நம்புறாங்க. ஓகே, ஒரு வல்னரபிளா இருக்கிற பெண்களை அவங்க சூஸ் பண்றதுக்காகவே அவங்க கிட்ட போய் பர்சனலா பேசுறாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு தான் வந்து யாராவது வந்து ஓவரா நம்ம கிட்ட பேசி பழகி அப்படி இருந்தாலே பெண்கள் வந்து விழிப்புணர்ச்சியோட இருக்கணும்ன்றத நம்ம கத்துக்கணும். பெண்களே, இது பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. பெண்களுக்கானால பெண்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பெண்களே எதிரின்னு சொல்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. யாராவது ஒரு பெண் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர், முக்கியமா வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால அவங்களா வலிய வந்து உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களோட பிரச்சனை என்ன, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வலிய வந்து பேசுனாங்கன்னா கொஞ்சம் உஷாராவே இருங்க. இத மாதிரி இந்த அரசியலற்ற இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு வச்சுக்கோங்க, இந்த லூலு. அவங்க பெரும்பான்மையா என்னன்னா இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல பொருட்கள் விற்கிறது, இல்ல அந்த சரவு குழு மாதிரி பெண்களை சுற்றுலா கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி ஒரு அரசியலற்ற ஒரு இலக்கிய வட்டம் இருக்கும். ஓகே, ஒரு அதாவது எல்லா கேட்டகரியில இருக்கிற பெண்களையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பண்ற ஒரு இலக்கிய வட்டத்துல இருக்கிற ஒரு பெண்கள். அப்புறம் WSB குழுவுல வந்து இருக்கிற எம்பவர்மெண்ட், பெண்ணுரிமைன்னு வர பெண்கள், இன்னொரு பக்கம் வந்து டாக்டர் குரூப், இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக் சூப்பர் மார்க்கெட் குரூப். இது ஒரு நெட்வொர்க். இதெல்லாம் ஒரு அரசியலற்ற பெண்கள்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அரசியலை நோக்கி பெண்ணிய அமைப்புகள்ல போய் சேரணும் அப்படின்ற மாதிரி போனா மனிதின்னு ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புலயும் நான் 2016 இருந்து இருந்தேன். இதுல என்ன பியூட்டின்னா, அவங்க வந்து பெண்களுக்காக போராடுறோம், குறிப்பா பெண்களுடைய பாலியல் பாதிப்புகளுக்காக நாங்க துணை நிக்கிறோம்னு சொல்ற ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பெண்கள் இயக்கம். அது அந்த அவங்களே வந்து லூலுவுக்கு சப்போர்ட்டரா அந்த மனிதி அமைப்புல இருக்கிற ஒரு லேடி வசுமதி வசந்தின்றவங்க இந்த லூலுவுக்கு சப்போர்ட்டிவா வந்து அந்த லூலு ஆதரவாளர்கள் என்னென்னலாம் செய்யணும், எப்படியெல்லாம் இந்த குழுவிலேருந்து பெண்கள் வெளியில வந்து, சில பெண்கள் வந்து அவங்களுடைய பாதிக்கப்பட்ட அனுபவங்களை விழிப்புணர்ச்சிக்காக அவங்க வெளியில சொல்லும் போது அவங்கள எப்படியெல்லாம் ஹராஸ் பண்ணணும், அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து எப்படி அவதூறு செஞ்சு அவங்கள வந்து சோஷியல் மீடியால அபியூஸ் பண்ணி மிரட்டி அவங்கலாம் ஓடிடுவாங்க. ஸோ தே ஒன்ட், அவங்க பல பெண்கள் வந்து அவங்களே ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கவங்க அவங்களையே பிளாக்மெயில் பண்றதுனால தான் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு அது புகாரா ஆயிருக்கு. அப்படி புகார் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பெண்களையும் இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்புலத்திலேருந்து ஒரு பெண்ணிய அமைப்புகள்லேருந்து வந்து அவங்கள அபியூஸ் பண்ணி மிரட்டுறது. அதனால தான் இது வந்து பரவலா பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இமேஜ் பாதிக்கப்படுது, அந்த பெண்கள் அவங்களோட குடும்ப அமைப்பே பாதிக்கப்படுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மனிதி அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கக்கூடிய பெண்களை வந்து எப்படின்னா, அந்த அமைப்புல இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அவங்க வந்து அவங்களுக்கு சில வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட அனுப்ப வேண்டியது. இல்லைன்னா மனநல மருத்துவர் ஷாலினின்னு ஒருத்தங்க, அவங்க கிட்ட கவுன்சிலிங்க்கு போன்னு அனுப்ப வேண்டியது. அங்க போனா அங்க அதை விட மோசமா அங்க அவங்க வந்து பெண்களை வந்து இன்னமும் மோசமா திசை திருப்புறாங்க. ஒரு பிரபலமான மருத்துவர் அவங்க வந்து ஒரு பெண்ணை, அவங்க கிட்ட சிகிச்சைக்கு போன ஒரு பெண்ணை வந்து அவங்க எப்படி லூலு வந்து திருமணம் கடந்த உறவுகள் வந்து தவறு இல்லைன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு பெண் வந்து திருமண குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைன்னு போறாங்க. இன்னொரு அவங்களுடைய கிளையண்ட் வந்து ஒரு ஆண் வந்து அவருடைய குடும்பத்துல பிரச்சனைன்னு வராரு. இவங்க 2 பேரையும் வந்து நீங்க டேட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எல்லாம் டைரக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு. நடக்குது. இத ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் வெளியில சொல்ல அவமானப்படுவாங்க யாரா இருந்தாலும், அவங்க குடும்பம் பாதிக்கப்படும்ன்றதுனால. இது ஒரு கட்டத்துல புகாரெல்லாம் போய் சைக்காட்ரிக் அசோசியேஷன்ல இருந்தே ஷாலினியை கூப்பிட்டு அவங்க வந்து விசாரிக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து இத அவங்களும் ஒரு முற்போக்கு தான் சிந்தனைகளை அவங்களும் தன்னை வந்து ஒரு பெண்ணிய ஒரு சமூக மருத்துவராக அடையாளப்படுத்திக்கிட்டு பெண்ணியம் நோக்கி தான் அவங்களும் பேசுகிறாங்க. பெரியாரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி
நடந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ இது பொதுவாக பார்க்க போனால் ஒரு பெண் வந்து சமூகத்தில் வெளியில் வந்தாலே அவளுக்கு இவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்போ எவ்வளோ விழிப்புணர்ச்சியோட பெண்கள் வர வேண்டி இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. அப்படி அவங்களுக்குள்ளேயே இப்போ அந்த ஷாலினி கிட்டெல்லாம் போயிட்டாக்கா ஒரு கவுன்சிலிங்க்குன்னு ஒரு பெண் போனாங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் அவங்க கிளையண்ட்டாகவே இருக்காங்க பெண்கள். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து பெண்கள் கிட்ட எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, பிரச்சனைகளுக்குள்ளேயே உழல விட்டுறாங்க பெண்களை. பிரச்சனையில இருந்து தீர்வுக்காக தான் போறாங்க. இப்போ அவ்வளோவா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவைப்படாது. அந்த அளவுக்கு சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் பெண்களுக்கு அவ்வளோ 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். இதே ஒரு நார்மலாக ஒரு கவுன்சிலிங்னு போனாக்கா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ போனால் மேக்சிமம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. பண்ண முடியாத விஷயங்களை சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு அனுப்பி அங்கே அவங்க தீர்வு பார்த்துப்பாங்க. இது இல்லாமல் அதாவது ஒரு பெண் வந்து கோர்ட்டுக்கும் போக முடியாம அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாம அவங்க உடல் நலமும் சொல்ல முடியாம 10 வருஷம் 15 வருஷம் ஒருத்தங்களை வந்து சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட ஒருத்தங்க கிளையண்டாவே இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்ப இந்த சமூகம் ஆதாரங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. தெரிஞ்சே ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம கேள்வியா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அரசியல் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த மனித அமைப்புலேருந்து புதிய குரல்னு ஒரு அமைப்புக்கு அங்க மெம்பர் ஆக்கிடுவாங்க. அங்க இருந்தா சுபவியோட அமைப்புல ஆக்கிடுவாங்க. இந்த நெட்வொர்க்ன்றது எப்படி அந்த அரசியல் அமைப்புகள்ல இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த அரசியல் அவங்களுடைய பின்னணியில தான் இந்த லூலு மாதிரி ஆட்கள் தயார் செய்யப்படுறாங்கங்கும்போது இங்கேயும் அதே மாதிரி நெட்வொர்க்கு தொடருது. ஆக ஒரு பெண் வந்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், பெண்கள் வந்து வெளியில் வரணும், சமூகத்தில் வரணும், பெண்கள் வந்து அரசியலை நோக்கி வரணும், வீட்டுக்குள்ளே பெண்கள் அடைஞ்சிருக்கக்கூடாதுன்னு பேசுகிற அதே நபர்கள் தான் அவங்களே தான் பெண்களுக்கு இவ்வளோ ஆபத்து ஏற்படுத்துறாங்க. பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்துகிறோம், அவங்கள வந்து மேலே கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து துணையாக நிற்கிறோம்னு சொல்லிட்டு சக பெண்கள் கூட பெண்களே பேசி அந்த பெண்களை இன்னும் அதில் பாதாளத்தில் தள்ளிடுறாங்க, வெளியிலேயே சொல்ல முடியாத. அதுக்கு காரணம் என்னன்னா சரியான பெண்ணிய அரசியல் என்ன அப்படின்ற அவேர்னஸ் இல்லை. அப்படி இங்கே வந்து சில பெண்ணி அமைப்புகள் அவங்களுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பல விஷயங்கள் தெரிஞ்சும் கண்டுக்காம விடுறது.